சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட கேண்டிடேட்ஸில் சுற்று 9ல் இருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா விதித் சந்தோஷ் குஜராத்திக்கும் ஹிகாரு நகமுராக்கும் நடந்திருக்கு. இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வாரம் நம்ம செஸ் கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வருகின்ற 21ஆம் தேதியும் நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிளப் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இல்லை வேறு யாருக்காவது இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா விதித் வந்து கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா E5. ஸோ நார்மலான இங்கே ரோய் லோப்பஸ் இந்த இத்தாலியன் வந்து பார்க்குறோம். நைட் F6, அதுக்கப்புறம் பான் டு D3, பான் D3க்கு அப்புறம் பான் டு H6. ஸோ C3க்கு அப்புறம் D6 கேசல் பண்ணிடுறாரு விதித்து. அதுக்கப்புறம் ஹிகார் வந்து பார்த்திங்கன்னா G5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஐ தாட் ஓகே, இந்த பக்கம் வந்து அவர் குயின் சைட் கேசல் பண்ண போகிறாரு, அடுத்து G4 அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் நைட் B2 அவர் வந்து பிஷப் G7 ஆடுறாரு. ஸோ இதனால் கிங் சைட் தான் கேசல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா உறுதி ஆகுது. ஸோ பிஷப் B3, அதுக்கப்புறம் பான் டு A5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் A4. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின் சைட் எக்ஸ்பான்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு A4 அடுத்து கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறம் விதித் வந்து நைட் C4 விளையாடுறாரு. நைட் C4க்கு அப்புறம் பிஷப் E6 வைக்கிறாரு. பிஷப் E6க்கு அப்புறம் ரூக் E1க்கு கொண்டு வராரு விதித்து. அதுக்கப்புறம் ரூக் E8, பான் டு H3. மேபி பான் G4 வராமல் தடுக்கிறதுக்காக இருக்கலாம். பட் இருந்தாலும் விளையாட முடியும். பான் G4 நம்ம விளையாடுறதுனாலும் விளையாடலாம். ஸோ குயின் டு D7 முன்னாடி பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரூக்கும் கனெக்ட் பண்ணிடுறாரு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் பிஷப் டு D2 டெவலப் பண்ணுறாரு. அடுத்து அவர் ரூக் D8 கொண்டு வராரு. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் எஸ்பெஷலி நம்ம இத்தாலியன் ஓப்பனிங் ரோயல் ஓப்பஸில் பான் வந்து D6ல் இருக்கும்போது D5 அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி. ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு இங்கே ஹிகாரு. ஸோ குயின் C2 போய்ட்றாரு. குயின் C2 போய்ட்டு E4 பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு B6. ஸோ பான் டு B6க்கு அப்புறம் அவர் பிஷப் A2 வந்து ரீட்ரீட் பண்ணுறாரு. ஸோ நைட் டு H5 போகிறாரு. நைட் H5 வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியா. ஜஸ்ட்டு இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயருக்கு இங்கே வரப்போகுது. குயின் வந்து D1ல் இருக்கும்போது அதே இந்த நைட் வந்து நம்ம இங்கே வைக்க முடியாது. ஏன்னா நைட் அன்டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது எக்ஸ்ரே மூலயமா டாக்டிக்கல் ஐடியாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர் நைட் எக்ஸ் E5 அல்லது நைட் எக்ஸ் G5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். பட் இங்கே வந்து அந்த ஐடியா இல்லாத அப்படி காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை எட்ஜ் ஆஃப் த போர்டில் வச்சு இங்கே F4 ஸ்கொயர் வரதுக்கு பார்க்குறாரு. அதை தடுக்கிறதுக்கு விதித் வந்து நைட்டு E3ல் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிமிலரான ஒரு ஐடியாக்காக லைக் நைட்டு F5 இல்லை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு G4 லேட்டராக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து டேரெக்டாக நீங்கள் நைட் F4 வைக்கிறதுனா வைக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பிஷப் வந்து ட்ரேட் பண்ணுறாரு. பிஷப்பை ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து E7ல் வச்சு இந்த F5 ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ணுறாரு. இல்லைனா நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரூக்கு வந்து வெட்டினதுக்கப்புறம் நம்ம நைட்டு E7 வந்து கேமில் பார்க்குறோம். அதுக்கு பதில் ஹிக்கார் வந்து நைட் F4ம் விளையாடிருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஐடியா. நைட் F5 அலோவ் பண்ணதுக்கப்புறம் பான் டு D5 போட்டு நம்ம அந்த நைட் இருக்கக்கூடிய டிஃபெண்டரை அண்டர்மைன் பண்ணி சென்டரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸு. நைட் E7ம் அடுத்த ஒரு சாய்ஸ். பான் டு D4 விளையாடுறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுறாரு உடனே. E takes D4, அதுக்கப்புறம் C takes D4. ஸோ இந்த வேரியேஷனுக்கும் அந்த வேரியேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது ஒயிட்டுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வர்ட் பான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ். அது வந்து பான் டு D5. பான் டு D5க்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போனாலும் நம்ம இந்த பானை ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஜஸ்ட் ஒரு பான் டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது தான். ஏன்னா பான் D5 வந்து டிப்பிக்கலான ஒரு பான் பிரேக்கு. இத்தாலியன் ஓப்பனிங்கும் அதே மாதிரி நம்ம சொன்ன ரோயல் ஓப்பஸ்லையும் சரி. கேமில் வந்து E takes D4, அதுக்கப்புறம் C takes D4. ஸோ D5. ஸோ D5க்கு அப்புறம் ஜஸ்ட்டு திரும்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த D5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஜஸ்ட் ஒரு மூவுக்கு அப்புறம் அட்வான்ஸ் பண்ணுறாரு. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நைட் என்ன சொல்கிறது, பான் E5க்கு அட்வான்ஸ் பண்ணி சில ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து எடுத்துடுறாரு. ஸோ E5க்கு அப்புறம் ரூக் C8 போகிறாரு. இந்த நிலையில் கூட திரும்ப அவர் நைட் F4 ஐடியாவை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நைட் ரொம்ப நேரமாக அங்கேயே மிஸ்பிளேஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து சரியான நேரமாக இருக்கும் கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நைட் டு G4 போனாலும் கூட அடுத்து நைட் G6 வந்து கொண்டு வந்து நைட்டுக்கு சப்போர்ட் போடலாம். நல்ல ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்களேன் கேம் கன்டினியூ பண்ணுறதுக்கு. ஈக்குவலான கேம் தான். ரூக் C8, அதுக்கப்புறம் ரூக் A3. ரூக்கை லிஃப்ட் பண்ணுறாரு. மேபி ரூக் டு C3 அல்லது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நமக்கு தேவையோ அங்கே வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துக்கலாம் லேட்டரலாக. எஸ்பெஷலி ரூக் C3, அடுத்து ரூக் C1 இந்த மாதிரி நம்ம இந்த பேக்வர்ட் பானில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் பானை வந்து C5க்கு அட்வான்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சென்டரை வந்து அவர் உடைக்க பார்க்குறாரு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா
திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் வந்து பிளாக்குக்கு தேவைப்படுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் F4. அதுக்காக தான் அவர் நைட் H5 போனார். அதனால் நிறைய இடங்களில் அவர் நைட் F5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் மூவாக இருக்குது. பட் இங்கே ஹிகாரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணி பான் C5 வந்து விளையாடுறாரு. பான் C5க்கு விதித் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுறாரு. வெட்டுறதுக்கு பதிலாக அவர் நைட் டு G4 அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெட்டிட்டு டிஸ்கவரி கொடுத்தீங்கன்னா கூட குயின் டு D3 விளையாட முடியும். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த பான் எங்கேயும் போகிறதுக்கு வீக் பான் அப்படின்றதுனால, சப்போஸ் நீங்கள் நைட் C6 விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தென் ரூக் B3. ஸோ அடுத்த பானை டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட் F4, அடுத்து பிஷப் F4, G4. ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்ஸாம்பிள் ரூக் டெக்ஸ் B6 அண்ட் தென் பான் டு H5 அண்ட் கேம் கண்டினியூஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் கையில் தான் வந்து இனிஷியேட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் இஷ்யூவே கிடையாது. நல்ல ஒரு கேம் வந்து ஒயிட்டுக்கு கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு நைட் G4 வந்து ஒரு ஐடியா. பட் கேமில் அவர் பானை வெட்டுறதுனால அந்த C5 வந்து ஒரு தப்பான மூவ். அதை சரியான முறையில் அவர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணலை. ரூக் டேக் C5 மூலயமா வந்து பார்த்திங்கன்னா குயின் அட்டாக் பண்ணுறாரு. பட் இங்கே பெஸ்ட் சாய்ஸ் திரும்ப திரும்ப அந்த நைட் F4 தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இந்த இடத்துல இந்த பானை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரூக் வந்து இங்கே எக்ஸ்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பான் லிட்டரலாக பின்னில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ ரூக் டேக் C5 விளையாடுறாரு கேமில். குயின் D1, நைட் F4, நைட் F4க்கு அப்புறம் பான் டு B4 விளையாடிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பானை என்ன சொல்கிறது, இது மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இந்த ரூக் C5 வச்சதுனால இது ஒரு பிரச்சனை ஆக்சுவலாக. நீங்கள் சாதாரணமாக இந்த மூவ் வந்து விளையாட முடியாது. இப்போ ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஏன்னா நம்ம ரூக்கையும் ஹிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல. இந்த மாதிரி நம்ம பல வீடியோக்களில் இந்த மாதிரி மூவ்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது கிரிட்டிக்கல் மூவாக தான் இருக்கும். பட் இங்கே கிரிட்டிக்கல் மூவ் இல்லை. பட் இது வந்து டைம் கெய்னிங் மூவ். ரூக் C8 போனதுக்கப்புறம் அவர் B-takes A5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் B-takes A5 அண்ட் தென் இங்கே ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக வின் பண்ணுறாரு விதித்து. ஸோ நைட் C6 போட்டு அந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு ஹிகாரு. ஸோ பிஷப் C3 ட்ராப் ஆகிடுது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் வீக் பான்ன்றதுனால அதை பாதுகாக்கிறதுக்கு C3ல் உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வீக் பான் தான். இப்போது அந்த டெம்பரரியாக சாக் பண்ண பானை ஒரு ஹிகாரு வெட்டணும். அப்படி வெட்டலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 மூவ் மட்டும் புஷ் பண்ணால் போதும். அதோட என்ன சொல்கிறது, அதோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நைட் எக்ஸ் E5. ஸோ நைட் எக்ஸ் E5னா விளையாடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் மிஸ்டேக் ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டாக்டிக்கல் விஷயத்தை வந்து மிஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது நமக்கு இந்த நைட்டை வெட்டுறதுக்கு. ஒன்று பிஷப்பால் வெட்டுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டால் வெட்டுறது. அவர் வந்து நைட்டால் வெட்டினாக்கா ஒரு வேரியேஷன் இருக்குது. அது கம்ப்ளீட்லி ஈக்குவல் வேரியேஷன். அதுதான் வந்து எதிர்பார்த்துருப்பாரு. ஸோ இந்த வேரியேஷன் தான் அது. ஸோ இங்கே ஃபோர்க் இருக்குன்றதுனால நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்கே செக்கு, அதனால் ரூக்கை வெட்டுறோம். ஸோ ரூக்கை வெட்டுறதுக்கு டைம் கிடையாது. அப்படியே வெட்டினாலும் நமக்கு ஃபோர்க் இருக்கும். ஸோ ரூக் C6 அந்த எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த பான் வந்து பார்த்திங்கன்னா வீக் பான் தான். ஏன்னா சென்ட்ரலில் ஒரு பான் எடுத்தாச்சு. பட் அதனால் ஓகே தான் இது. நமக்கு வந்து ஹிகாருக்கு வந்து சென்டரில் ஒரு பாஸ் பான், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விங்கில் ஒரு பாஸ் பான். பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த அவுட் சைட் பாஸ் பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் இதுதான் வந்து எதிர்பார்த்துருக்கிறாரு. ஆனால் விதித் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த டாக்டிக்ஸை சரியான முறையில் பிஷப் டெக்ஸ் E5 மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நைட் எக்ஸ் D5 அண்ட் தென் நைட் எக்ஸ் D5. இந்த இடத்துல கூட அவர் இந்த ரூக் அன்டிஃபெண்டாக இருக்கிறத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு குயினுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். குயின் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பேக்கில் உங்களுக்கு அன்டிஃபெண்டாக இருக்கிறதும் ஒரு காரணம் இந்த டாக்டிக்ஸ் நடக்கிறதுக்கு. அதனால் குயின் டு D6 வச்சுருந்தோம் அப்படின்னா நைட் எக்ஸ் E5, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் D5. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பார்த்துருப்போம். பட் ஓகே, ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பான் ப்ளஸ் பாஸ் பான் புஷ் பண்ணுவார். பட் இது வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடிகிற ஒரு வேரியேஷன் தான். பட் கேமில் நைட் எக்ஸ் D5 விளையாடுறாரு. நைட் எக்ஸ் E5, குயின் E6 விளையாடி ஒரு டிஸ்கவரிக்குள்ளே போகிறாரு. ரூக் D3 போட்டு அந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நைட் F4 வருது. கவுண்டர் அட்டாக் மாதிரி திரும்ப ரூக் அட்டாக் பண்ணுது. ரூக் டு D6 போயிட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் மூவ் ஆனோம்னா H6 வந்து ட்ராப் ஆக போகுது. வேறு வழியே கிடையாது. குயின் வந்து A2ல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் H6. ரூக் டெக்ஸ் H6க்கு அப்புறம் குயின் டு B2 வந்து வைக்கிறாரு. இது ரொம்ப பெரிய பிளண்டர் ஆகிடுது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மூணால் குயின் டு D7 அலோவ் பண்ணுறாரு. மிகப்பெரிய ஒரு பிளண்டர் ஆக்சுவலாக குயின் டு B2. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு F7 வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரு. அதை விட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து மேட் த்ரெட்லாம் இருக்குது. அதனால் அவர் குயின் B3 மூலயமா அந்த ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ணுறாரு. பட் தென் குயின் F5 வராரு. குயின் F5 வந்து பார்த்திங்கன்னா குயின் டெக்ஸ் G5, குயின் H7 இப்படி பல த்ரெட்டு உருவாக்கலாம் நம்ம. ஸோ அந்த காரணத்தினால மேபி குயின் G5, ரூக் H8 வந்து செக் மேட்டு. அல்லது நீங்கள் நைட்டை வச்சு பிளாக் பண்ணாலும் நைட் டெக்ஸ் நைட், அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் ரூக் செக், கிங் H2 அண்ட் தென் அந்த மாதிரி போனாலும் எப்படி பார்த்தாலும் மேட் தான் உங்களுக்கு. பட் கேமில் வந்து அவர் நைட் டு G6 வச்சு பிளாக் பண்ணுறாரு. பட் இந்த நிலையில் 36வது மூலை ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹிகாரு ரிசைன் பண்ணிடுறாரு 36வது மூலை. அதுக்கான சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை வெட்டலை அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவீங்க, கிங்கை தான் மூவ் பண்ணணும்.
கிங்கை எங்கே மூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. F8க்கு போகிறீங்க அப்படின்னா நைட் டு D7 வந்து செக்மேட்டு. இதே தான் நீங்கள் வெட்டினதுக்கப்புறமும் நடக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா குயின் டேக்ஸ் G6, F8 போனால் திரும்ப நைட் D7 மேட்டு. அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிங்கை H8 கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு குயிக் டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக்கை லிஃப்ட் பண்ணி, ஸோ இது வந்து மேட் அலாங் த ஓப்பன் லைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஜஸ்ட் நீங்கள் ரூக்கை லிஃப்ட் பண்ணி மேட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்டிங் பேட்டர்ன் இங்கே இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த இடத்துல 36வது மூலை செக்கு அதாவது அந்த ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண உடனே ரிசைன் பண்ணிடுறாரு ஹிகாரு நக்கமுரா. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விதித்தோட ஏற்கனவே அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விதித் அந்த ஆட்டத்தில் பிளாக் பீஸ் வச்சு அவரை பீட் பண்ணியிருந்தார். இந்த ஆட்டத்தில் ஒயிட் பீஸ் வச்சு பீட் பண்ணிட்டார். இப்போது போகிற போக்க பார்த்தா இப்போ யார் வின் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குயிக்காக வந்து ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ யார் தான் வின் பண்ண போகிறாங்கன்ற ஆர்வத்தை கூட்டிக்கிட்டே போகுது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு கூடிய வித்தியாசங்கள் தான். எக்ஸாம்பிள் குகேஷ் அண்ட் யான் நெப்போம்னியாஷி வந்து பார்த்திங்கன்னா கேமை ட்ரா பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்க சுற்றில். ஸோ ப்ரக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா. அடுத்து ஹிகாரு லாஸ் பண்ணாலும் கூட 4.5. விதித் வந்து ஜெயிச்சதுனால 4.5. அந்த பக்கம் ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸு. ஸோ 4.5. அலிரிசா ஃபிரூஷா 3.5. அதுக்கப்புறம் நிஜாத் அபாசா வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கார். ஸோ இப்போது இவங்க எல்லாருக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளிகள் மட்டும்தான் வித்தியாசம். 5.5க்கும் 4.5க்கும் ஒன்று தான் வித்தியாசம். மேபி அலிரிசாவால் மேலே வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஃபேபியிலிருந்து குகேஷ் இவங்க 6 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ 9 சுற்றுகள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10, 11, 5 சுற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாக்கி இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். யார் வேணால் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஓகே இவர் தாங்க வின் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. யார் வேணால் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ திரும்பவும் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். திரும்ப இது வந்து ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணுறது கண்டிப்பாக மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி ரொம்ப என்ன சொல்ல யார் வேணால் வரலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். பட் திரும்ப உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பேன். கமெண்ட் பண்ணாதவங்க உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் நம்ம செஸ் கிளப்பில் நேரில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்க முடிஞ்சால் நீங்கள் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ எவ்ரி சண்டே நம்ம கிளப்பில் 9:30 மணிக்கு நம்ம டோர்னமெண்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 5 வருடத்தை வந்து பார்த்திங்கன்னா கடக்க போகுது. அதாவது 5th ஆனிவர்சரி வந்து வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்து. அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெரிய டோர்னமெண்ட் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம சேனல் செகண்ட் சேனலான செஸ் வைசர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. 5K சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. ஸோ ப்ராப்ளி நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ என்ன சொல்கிறது ப்ரைஸ் வச்சு கொஞ்சமாக தான் ப்ரைஸ் இருக்கும், ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு என்ட்ரியே இல்லாமல் நம்ம வந்து டோர்னமெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம் செஸ் வைசர் சேனலுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணையலை அப்படின்னா இணைஞ்சிக்கோங்க. அதில் தான் மோஸ்ட்லி நான் எல்லா அப்டேட்டும் குயிக் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும், தேவையான லிங்க்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.